என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்றாரு? உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார், அதான் உண்மை. அதனால வந்து அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவரு. சரிங்களா? எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுது அண்ணன். நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல, நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். அவருக்கே போய் ரிசிவந்தியத்துல வாக்கு சேகரிச்சேன். ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்ல. இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. திடீர்னு வந்து 67 மாதிரி ஆட்சி மாறினா 49ல ஆரம்பிச்சு கட்சியை 67ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க. யாரு? அண்ணா அவர்கள். அதிமுகவை வந்து சிறுவத்தனமா பேசுறவங்க அடையாளம் தெரியாம போன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாடக கச்சேரி 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு பாஜக இனிமே வந்து அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவருடைய பேச்சில அரசியல் கருத்துக்களும் இல்லை, மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை. அம்மாவுடைய மறைவு முன்பு எடப்பாடியை பற்றி ஆளுகின்ற திமுக கட்சி மிரண்டு போய் கிடக்கிற நேரத்தில் 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தை விஜயனுடைய கட்சி விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேலிக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயலில் எதுவும் நடக்கப்படுவது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு முதலமைச்சரை எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதையும் ஒரு திரைப்பட டைலாகாவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சி. அது திரைப்படத்துல நல்லா இருக்கலாம், இது மக்களை கொச்சைப்படுத்துவது. இன்றைக்கு யாரோ வருவது, ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் ஏற்பாடு செய்வது, உடனே வந்த உடனே இந்த தெருக்கூத்துல கட்டியம் கட்டி கொண்டு நானே ராஜா என்ற மந்திரி மழை பெய்ததான் வசனம் பேசுற மாதிரியான அமைப்புகள் இல்லை.